சின்ன பொண்ணு உனக்கு என்னாச்சு? ஏந்திரு சின்ன பொண்ணு, ஏந்திரு. ஏன் இப்படி படுத்துட்டு கிடக்க? டாக்டர் சின்ன பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ சின்ன பொண்ணு உனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, வாயை பொழுதுட்டு படுத்துட்டு கிடக்காளே. டாக்டர் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல எங்களால பதில் சொல்ல முடியாது, கொஞ்சம் என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு பதட்டப்படாத சொல்லுங்க. டாக்டர் நாங்க 2 பேருமே நல்லா தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்ப என்னாச்சுன்னு தெரியல, அவ எதையோ பார்த்து பயந்து போய் கீழே விழுந்துட்டு அப்பத்துல இருந்தே அவ இப்படிதான் கிடக்காளே. உண்மையை சொன்னா நாம தான் மாட்டுவோம், இப்படியே சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். டாக்டர் என்னாச்சு? ஒண்ணு இல்ல அவளுக்கு. டாக்டர் சொல்லுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க பார்ப்ப தம்பி, பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பேஷண்ட் எதையோ பார்த்து பயந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் நீங்க கம்முன்னு விட்டாலே அவங்களே தன்னாரே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்படியே டாக்டர், நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சின்ன பொண்ணுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது பாத்துக்கோங்க. ஆமா தம்பி, நீ யாருப்பா? இவங்களுக்கு ஒண்ணுனா இவ்வளவு துடி துடிப்பா இருக்கிறீங்க? ஒருவேளை அண்ணனா இருக்குமோ? டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் சின்ன பொண்ணுக்கு மொர மாமன், அவனுடைய தாய் மாமா நானு. ஓ அப்படியா தம்பி, சரி சரி. டாக்டர் சின்ன பொண்ணுக்கு எதுவும் இல்லைல்ல, சரியாயிடுவாள்ல? ஏமா அதைத்தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். சரியாயிடுவா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா, வாய முடிக்கணும். ஏண்டி சின்ன பொண்ணு, நான் பெத்த மவளே, உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி வந்து பத்துட்டு கிடக்க? ஐயோ இவங்க எங்க இருந்து வந்தாங்க? என்ன சும்மாவே விட மாட்டாங்களே. ஐயோ இது என் மவளை, இது வாயை பொழுதுட்டு படுத்துட்டு கிடக்காளே. இவளுக்கு என்ன ஆச்சு? ஏந்திரி சின்ன பொண்ணு ஏந்திரி. ஏடி சின்ன பொண்ணாடி, இது காலையில நல்லா தானடி போனா, இவ இப்பனா இப்படி கிடக்கா? டாக்டர் என் மவளுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது, ஏன் அவ இப்படி கிடக்குறா? சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? இங்க பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன போய் யாருன்னு கேக்குறீங்களே டாக்டர்? இங்க ஓட்டி படுத்துட்டு கிடக்குற அவளுக்கு தாய் நானு, என்ன போய் கேக்குறீங்களே டாக்டர்? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. எதையோ பார்த்துதான் அவங்க பயந்து போய் இருக்காங்க. அவங்க அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சரியாயி ஏந்து உட்காந்துருவாங்க. என் மோளுக்கு ஒண்ணு இல்லையா? என் மோளுக்கு ஒண்ணு இல்லையா? கடவுள் டாக்டர், நீங்க கடவுள். என் பொண்ணு உயிரை எப்படியோ நீங்க காப்பாத்திட்டீங்க. நன்றி டாக்டர், நன்றி. உங்களுக்கு 1000 நன்றி சொன்னாலும் தீராது. ஏமா உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துறது நான் இல்ல, அங்க நிக்கிறாரு இல்ல அவருதான். நீங்க நன்றி சொல்றதா அந்த மனுஷனுக்கு சொல்லுங்க. அவருதான் கரெக்டா டைமுக்கு கூட்டியாண்டாரு. இது என் தம்பியை கூட்டியாந்தான். தம்பி அக்கா, நீங்க அழாதீங்க. நான் அவளை கூட்டியாந்து சேர்த்துட்டேன். டாக்டர் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துருவான்னு சொல்லிட்டாரு. தம்பி உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. இந்த பாவி பாவி பாவி, இன்னைக்கு என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கே. சின்ன பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? எங்க இருந்து கூட்டியாந்தா? அவளுக்கு என்னதான் ஆச்சு? நல்லா தானே போனா காலையில? எனக்கும் தெரியாதுக்கா, நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த வசந்தி வண்டியை பிடிச்சி நிறுத்தினா பார்த்தா சின்ன பொண்ணு கீழே விழுந்து கந்திருந்தா. அப்படியே உடனே ஆஸ்பத்திரி தூக்கி சேர்த்துட்டேங்க. இந்த வசதியா? இந்த வசதி தான் காலையில வந்து சின்ன பொண்ணு எங்கேயோ கூட்டிட்டு போயிருந்தா. கூட்டிட்டு போய் தான் இந்த மாதிரி கிடக்கா சின்ன பொண்ணு. என்ன நானா? அம்மா நீ தான் ஒன்னால தாண்டி அவளுக்கு இது மாதிரி ஆச்சு. ஒன்னால தான் அவ எதையோ பார்த்து பயந்துட்டு கிடக்கா. அவ மட்டும் சரியாயி வரல, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது பாரு. ஏமா அதான் உன் பொண்ணுக்கு ஒண்ணு இல்ல, அப்புறம் எங்க கத்தி கூப்பாடு போட்டு கிடக்குறீங்க? போய் வெளியே போய் கத்துக்குமா, போங்கம்மா வெளியில. இது தேன சும்மா ரெடி ஹாஸ்பிடல்ல வந்து கம்மனேரி எதுவும் பண்ணாதே. அம்மா என்னடா இது, தலையெல்லாம் சுத்துதே. ஆமா நான் எங்க இருக்கேன்? யாரு இவங்க எல்லாம்? எதுக்காக இங்க நிக்கிறீங்க எல்லாரும்? சின்ன பொண்ணு, நான் பெத்த மவளே, உனக்கு எதுவும் ஆவலல்ல? அப்பா எப்படியோ என் செல்லக்குட்டி கண்ணை முழிச்சிட்டா. ஆமா நான் எங்க இருக்கிறேன்? நீங்க எல்லாம் ஏன் இப்படி நின்று கிடக்குறீங்க? ஏனே சின்ன பொண்ணு சரியாயிட்டா. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சு? இப்ப என்ன சரியான? நான் நல்லா தானே இருக்கிறேன். நீ எங்க நல்லா இருந்த? உன்னை தான் இந்த வசனி கூட்டும் போய் எதையோ பார்த்து பயப்பட வச்சு உன்னை பெட் வந்து படுக்க வச்சுட்டாலே. ஓ, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுக்கிறீங்களா? பழி வசந்தி பேர்ல போறதா? வசந்தி எல்லாம் என்ன கூட்டிட்டு போல. நாங்க 2 பேருமே தான் ஒன்னா தான் போயிட்டு இருந்தோம். உடனே எனக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆச்சு, கீழே விழுந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல கிடக்க. சரி இப்ப விடுங்க, இப்பதான் ஒண்ணு இல்ல. குட்டி உனக்கு ஒண்ணு ஆகல. நான் தான் உன்னை வண்டியில கூட்டியாந்து இங்க சேர்த்தேன். ஓ நீங்க தான் கூட்டியாந்து சேர்த்தா மகாபிரபா. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே கடந்தா இந்நேரம் தெரிஞ்சு வீட்டுக்கே போயிருப்பேன். அக்கு மாமா சே. ஏமா சரிங்கம்மா, அத பேஷன் நல்லா ஆயிட்டாங்களே, கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. ஒரு கல்லாட்டாவா ஆக்கிடுவீங்க போல. இந்த ஹாஸ்பிட்டல நாஸ்தியா பண்ணிடுவீங்க. கிளம்புங்கம்மா இங்க இருந்து. நான் பெத்த மோளே சின்ன பொண்ணு, வாமா வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் உன்னை வெளியிலே விடாம வீட்லயே நான் வச்சு பாத்துக்கிறேன். வா வீட்டுக்கு போவோம் நம்ம. ஏமா பீஸ் கட்டாத எல்லாரும் போறீங்க? ஹாஸ்பிட்டல் பீஸ் யார் கட்டுறது? டாக்டர் அந்த ஃபீஸ் கீஸ் எல்லாம் எங்க தம்பி பாத்துக்கோப்பல. எங்க தம்பி கிட்டே கேட்டுக்கோங்க. ஏனி மக்கா 2 பேரும் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புங்க. நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அப்படி என்னமா முக்கியமான இடம்? என்ன நம்ம இப்பதானே ஊருக்கு வந்திருக்கோம். ஊரெல்லாம் சுத்தி காட்ட போவா போல, அதான் அம்மா சொல்றாங்க. அப்படியே இன்னைக்கு ஜாலியா வெளியே போயிட்டு இயற்கையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருவேன் நானு. ஆமா ரேவதி, நம்ம போய் சுத்தி பார்க்க வேண்டியதுதான். சுத்தி பார்த்தலாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதெல்லாம் இன்னொரு நாள் சுத்தி பார்த்துக்கலாம். இப்ப வேற இடத்த முக்கியமான வேலையா போயின்னு இருக்கிறோம். அப்படி என்ன நம்ம முக்கியமான வேலைக்கு போறோம்? எங்க போறோம்னு நீங்களே சொல்லுங்க. சின்னத்தோர உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு வீட்ல எல்லாம் பேசிட்டோம். இப்போ நம்மள வர சொல்லிக்கிறாங்க. அதான் நேரத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம்.
என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு போய் போய் இங்கேயா பொண்ணு பார்க்க போறீங்க? என்னம்மா யார கேட்டுமா இந்த முடிவு எடுத்த? நான் உங்களை இப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? எனக்கு இப்ப வேணாம்மா, நான் முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், நான் அப்புறமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறேன். இங்க பாரு சின்னத்தோர, எனக்கு முன்ன மாதிரி ஓடியாரலாம் என்னால முடியல. என் உடம்பு இருக்கிற வேலைக்கு ஒரு வேலை கூட என்னால செய்ய முடியாது. உனக்கு ஒருத்தி இருந்தாதான் கூட மாட எல்லாத்துக்கும் ஒத்தாசையா இருக்கும். அதுக்காக இப்பவே போகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கலாம்ல? இங்க பாருப்பா சின்னத்தோர, என் முடிவை நான் சொல்லிட்டேன். உன் முடிவு என்ன இருக்குதோ நீ எடுத்துக்கோ. அதுக்காக வில்லேஜ்ல போய் பொண்ணு பாக்குறீங்களா? சிட்டில இல்லாத பொண்ணா வில்லேஜ் பாக்குறீங்க? இங்க பாரு ரேவதி, அதிக பிரச்சனை தரமா மூக்க விடாத. எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா, அம்மா சொன்னா நல்லதா தான் சொல்லுவாங்க. அதுக்கு இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் என்ன இல்லன்னு இன்னைக்கு நம்ம கிராமத்துல பொண்ணு எடுத்தாதான் அடக்க ஒடுக்கமா இருப்பான். நம்ம சொல்றதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆமான்னு போட்டுக்கிட்டு கிடப்பா. இதுவே நம்ம போய் சிட்டில பொண்ணு எடுத்தா ஒருத்தி மதிக்க மாட்டா, நம்மள தொடச்சிட்டு போய்க்கினே இருப்பா. 3 பேரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க, நான் வெயிட் பண்றாங்க. இப்போ என்னப்பா அம்மா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா? உங்க பார்ப்பாச்சின் பேரு அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அம்மா சொல்ற மாதிரி கிளம்பி வாங்க, நானும் போறேன். வாங்குங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சரோ இப்பதான் வந்தேன். வந்து உட்காரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். விஷயமா? என்ன விஷயம்? ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, பானு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாமா கூப்பிட்டேன். பானு எங்க? ஏங்க பானு டாய்லெட்ல குளிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. சரோ, நம்ம ஸ்டெல்லாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். ஸ்டெல்லா, நீ என்ன பண்ற? சீக்கிரமா கிளம்பிடு, ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாரு. அவங்க வந்த உடனே நீ வந்து நிப்ப. சரிப்பா, நான் கிளம்பிடுறேன். சரோ, ஸ்டெல்லாவுக்கு கூட மாட என்னென்ன வேணுமோ ஒத்தாசி பண்ணு. பானுக்கிட்டயும் சொல்லிடு, சரியா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். ஸ்டெல்லா, அப்பாவுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிப்பா. ஸ்டெல்லா நீ இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல சித்தி, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல ஸ்டெல்லா, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் உட்காரு போ. உனக்கு இருக்குடி இருடி. ஸ்டெல்லா, இங்க வாமா. அப்பா. ஸ்டெல்லா, உங்ககிட்ட கேட்காத, நான் மாப்பிள்ளையே பார்த்துட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானமா? அப்பா, நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க விருப்பம் தான்பா என் விருப்பமும். சரிம்மா ஸ்டெல்லா, அம்மா இல்லாத பொண்ணு, உன் சித்தி தான் உனக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கிறா. ஆமாப்பா, சித்தி என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்க. இந்தாங்க காஃபி. ஸ்டெல்லா, உனக்கு இந்த காஃபி நீ குடி. வேண்டாம் சித்தி, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல ஸ்டெல்லா, அப்புறமா குடிச்சா என்ன, இப்ப இது குடி. சரிங்க சித்தி. ஏங்க காஃபி எப்படி இருக்குது? நீ போடுறது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? காஃபி அருமையா இருக்குது. அம்மா, அம்மா, அப்பா, வாமா பானு, வா வா, வந்து உட்காரு வா. ஆமா பானு, இப்பதான் குளிச்சுட்டு வந்தியா? ஆமாப்பா, இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். எனக்கு காஃபி இல்ல பானுமா, நான் இப்பதான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். அதுவும் அக்காவுக்கும் அப்பாவுக்கும் தான் போட்டேன், உனக்கு போடவே இல்லையே. சரி இரு, நான் அப்புறமா உனக்கு போட்டு கொடுக்குறேன். எனக்கு காஃபி வேணும்ல? எனக்கும் வேணுமா? சரி இரு பானு, நான் போய் போட்டுட்டு வரேன். ஸ்டெல்லா, நீ காஃபி குடி. சரோ போய் போட்டு கொடுப்பா. சரோ, நீ போய் பானுக்கு காஃபி போட்டு கொடு. சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? நான் வரும்போது ரெடியா கிளம்பி இருங்க சாயந்தரம். என்ன ஸ்டெல்லா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்குது. நான் எது பண்ணல சித்தி. நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரணுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய மகாராணியா நீ? இல்ல சித்தி, நீங்க தான் போட்டுட்டு வந்து கொடுத்தீங்க. ஓ, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா உனக்கு போட்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு? அம்மா, என்ன நீங்க இவளுக்கு காஃபி போட்டு வந்து கொடுத்தீங்களா? ஆமா ஆமா, இவளுக்கு காஃபி போட்டாந்து கொடுத்தேன். ஏன் இப்ப இங்க நின்னு வேடிக்கை பார்த்துனுக்குற? போய் பானுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க சித்தி, இதை உடனே எடுத்துட்டு வரேன். எல்லா வேலையும் சொல்லி சொல்லிதான் செய்ய வேண்டியதா இருக்குது. அது இஷ்டத்துக்கு ஒரு வேலை கூட செய்யறது கிடையாது. எங்க போய் என்ன பண்ண போதோ. வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. வர இதுதான் உங்க வீடா? ஆமா சம்மந்தி, இதுதான் எங்க வீடு, உட்காருங்க. ஆமா, பையன் என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்யறாங்க? இங்க பாருங்கம்மா, என் பையன் வந்துட்டு எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கான். படிச்சுட்டு சொந்தமா பெங்களூர்ல ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இருக்கிறான். உங்களுக்கு இங்கே நிறைய நிலம் கிடக்குது. தென்னை மரம், வாழை மரம், பூந்தோட்டம்னு நிறைய வச்சுட்டு கிடக்குறோம். அது போக பெங்களூர்ல 3 மாடி வீடு கட்டி இருக்கிறோம். இது எல்லாமே என் பிள்ளைக்கு தான். சொத்து பத்திரம் நிறைய தாங்க இருக்குது. எனக்கு தகுந்த மாதிரி உங்க பொண்ணை கொடுத்தா போதும். என்ன, பெங்களூர்ல 3 மாடி வீடா? இவ்வளவு பெரிய இடத்த கட்டிமோனா நம்மள அவ மதிப்பாளா? இப்பவே மதிக்க மாட்டான். இவ அங்க போயிட்டா நம்மள மதிப்பாவா? சீண்டுவாளா? விடவே கூடாது, விடவே கூடாது. எப்படியாவது இதன் காலத்தை நிறுத்த வேண்டியதான். என்ன சம்மந்தியம்மா யோசிச்சு இருக்கிறீங்க? போய் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. இதோ போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போ சரோ, போயிட்டு பொண்ணை நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு தானே வரணும். இங்கே இருங்க, போய் கூட்டிட்டு வரேன். என்ன சொல்ல, கிளம்பியா? நான் கிளம்பிட்டேன் சித்தி. வாங்க சித்தி போலாம். எங்க போலாம்? நான் ஒண்டிதான் இந்த வேலையை செஞ்சுக்கின்னு சுத்தி ஓடியாரு. கூட மாற யாராச்சும் வேலை செஞ்சு இருந்தா தானே. நீ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புறேன்னு வந்து உட்காந்துக்கினேன். அடுப்புல பாலை வச்சு தீஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வரவங்களுக்கு எப்படி நான் டீ போட்டு கொடுப்பறது? என்ன சித்தி சொல்றீங்க? பால் தீஞ்சு போச்சா? ஆமா, உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடியே பாலே தீஞ்சு போச்சு. உன்னை கட்டிட்டு போனா என்னென்னலாம் ஆகுமோ தெரியல. சரி அழுத விட்டுட்டு கடைக்கு போய் ஒரு பாக்கெட்டே பால் வாங்கிட்டு வா. எப்படி சித்தி போறது? நான் கிளம்பி நின்னுட்டு இருக்கேனே. அதுக்கு வேற யார் போய் வாங்கிட்டு வருவாங்க? நான் போய் வாங்கிட்டு வரணுமா? உன்னை யாரும் இங்க வரல. நீ போய் பொறிமா வாங்கிக்கணும், நீ வா. சரிங்க சித்தி, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பின்வாசல் வழியே போயிட்டு வந்துடு. முன்வாசல் வழி போனீங்கன்னா ஒருவேளை அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கல்ல, நீ பின்வாசல் வழியே நீ போ. சரிங்க சித்தி. எப்படியே இவ்வளவு விரட்டியாச்சு. இவ்வளவு பெரிய வாழ்க்கை இவளுக்கு அமைய நான் விடுவேனா? இவ எங்க போனான்னு தெரியல. பானு, பானு, என்னம்மா ஏன் இப்ப கத்திட்டு கிடக்கீங்க? பானு, நான் பெத்த மவளே, இந்த புடவையை கட்டிட்டு சீக்கிரம் என் கூட வா. இந்த புடவை எனக்கு எதுக்குமா? அவ்வளவுதானே பொண்ணு பார்க்க வராங்க. நான் ஏன் இதை கட்டணும்? நம்ம சொல்றதை விட்டுட்டு எல்லா கேள்வி நீ கேப்ப. ஒழுங்கா இதை கட்டிக்கின்னு என் கூட வா. அம்மா உன் நல்லதுக்கு தானமா சொல்லுவேன். சீக்கிரமா இதை கட்டிக்கிட்டு என் கூட வா. சரி கூடு, இல்லன்னா கேட்கவா போற?
கட்டிட்டேன். எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குது. என் பொண்ணா அழகா, அவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? சரி சரி வா என் கூட வெளியில. அம்மா என்ன ஏமா வெளியில கூப்பிடுற? அவ எங்க? அவளை கூப்பிட்டுன்னு போங்க. ஏய் சும்மா என்கிட்ட பேசாதடி. இந்தா இந்த காஃபி தட்டை புடி, அங்க எடுத்துன்னு போயிட்டு எல்லாருக்கும் கொடு. இந்த மூலையில அது அம்மாவுக்கு என்னதான் ஆச்சோ. பொண்ணு வந்தாச்சு, இதுதான் பொண்ணு. சரோ என்ன பண்ணிருக்க? ஸ்டெல்லா எங்க? எதுக்கு பானை கூட்டி வந்து நிறுத்துக்கிற? ஏங்க ஸ்டெல்லாவை காணாங்க. என்ன ஸ்டெல்லாவை காணாமா? ஆமாங்க, நானும் சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு அவ எங்கேயுமே காணோம். எங்கேயாச்சும் பாத்ரூம் போயிருக்க போறா? நல்லா தேடி பத்தியா சுத்தி பத்தி? ஏங்க நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டுங்க, காணவே காணோம். சரி வந்தவங்க ஏதாவது இது நினைச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு நான் பானை கூட்டியாந்து நிறுத்திருக்கேன். என்ன பொண்ணை கூட்டியாந்து நிறுத்திட்டு நீங்க மட்டும் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? இப்படி திரும்பி பேசுனீங்கன்னா நாங்களே கேட்போம்ல. ஏங்க அவங்க போற வரைக்கும் நம்ம எதுவும் பேச தேவையில்ல. பானே பொண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். குடும்பமான போவோன்றதுனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்கே மூஞ்சாலாம் 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி, நல்லா தான் இருக்கும். பொண்ணு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை கிட்ட கேட்டு சொல்லுங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. என்ன சின்ன தர, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏமா என்னம்மா நீங்க இப்படி எடுத்தாந்து நிக்க வச்சுக்கிறீங்க? அது பொண்ணு மாதிரியா இருக்குது? பண்ணு மாதிரி இருக்குது. ஏமா அந்த பொண்ணே எனக்கு பிடிக்கலமா. அவளுக்கு என்னடா கொஞ்சம் நல்லா தானே இருக்கா? அவளையே பிடிக்கலன்னு சொல்றேன். என்னப்பா அந்த பொண்ணு நல்லாதான் இருக்கு பாரு, அழகா இருக்குது பூத மாதிரி. என்ன அங்கேயே திரும்பி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியா? பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? நீங்க தான் சொல்றீங்க, மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையே. மாப்பிள்ளை வெக்கப்படுறாரு. அவர் சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. அதான் என்கிட்ட சொல்ல சொன்னாரு. எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நீ அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாமே. அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்மந்தி, போயிட்டு வாங்க. என்னாச்சு பானு? ஸ்டெல்லா எங்க? எதுக்கு நீ கிளம்பி வந்திருக்க? தெரியலப்பா எனக்கு. நான் சும்மா தான் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா தான் கிளம்பி வந்து நிக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். சரி நீ உள்ள போ பானு. அப்பா ஸ்டெல்லா என்கிட்ட பேசாத. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அப்பா நான் கடைக்கு பால் வாங்கிட்டு வர போயிட்டு இருந்தேன்பா. பால் எல்லாமே தீஞ்சு போச்சு. அதான் நான் போய் மறுபடியும் காஃபி போடுறதுக்கு பால் வாங்கிட்டு வர போயிருந்தேன். ஏன் நீதான் போகணுமா? வேற யாரும் போக கூடாதா? போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியா நீ? அப்பா நான் சொல்லிட்டு தம்பா போனேன். என்ன ஸ்டெல்லா சொல்லிட்டு போன நீ? ஏங்க விடுங்க, முன்னாடியே நான் சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அப்பாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டுல? இல்லப்பா அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏங்க விடுங்க ஸ்டெல்லா, நீ முத உள்ள போ. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல சரோ, நான் ஸ்டெல்லா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவ இது மாதிரி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சரி விடுங்க, அதையே போட்டு குழப்பிக்காதீங்க. நடக்க வேண்டியது நடந்து போச்சு. ஸ்டெல்லாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? அதான் இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காளோ? அப்பாடா, எப்படியே இந்த ஆளை ஏமாத்தி நம்ப வச்சாச்சு. பானை எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடணும். ரொம்ப வசதியானவங்க. சே, என்ன பண்ணுவேன் நான்? சின்னத்துறையை பார்த்து யாருன்னே தெரியாத மாதிரி போயிட்டான். இப்படி எல்லாம் நடக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாம ஒண்ணு நினைச்சது அது ஒண்ணு நடக்குது. அட்லீஸ்ட் நம்ம பார்க்காம இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. பார்த்து யாரோ மாதிரி பேசாத வந்ததுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏய் சின்ன பொண்ணு. என்னடி வசந்தி, என்னன்னு சொல்லு. ஏய் உன் அம்மா இங்க எங்கன்னா இருக்காளாடி? அப்புறம் நான் வந்தனா என்கிட்ட சண்டை மாட்டி திரிவாங்க. சொல்லுடி. இல்லடி, அவங்க எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. அப்பாடா, உன்னை பாக்குறதுக்கு மறைஞ்சு வரதா இருக்குது. என்னடி அழுவுற மாதிரி இருக்கு? ஆமாண்டி, அழுதுட்டு தான் இருக்கேன். நேத்து தான் அந்த மாதிரி நினைச்சது இல்ல. சின்னத்துறையை பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி போயாச்சு. அதை நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏய் அதை நினைச்சு அழுதுட்டு கிடக்க. உனக்கும் தான் தெரியல, சின்ன வயசுல பார்த்தது இப்ப 2 பேருக்குமே ஞாபகம் இல்ல. அது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்காத போகும்? முகஜாடை ஏதோ ஒரு மாதிரி மாறி இருக்கு. அதான் எனக்கு சந்தேகம் கூட வரவே இல்லை. சரி சின்ன பொண்ணு, இதுதான் உனக்கு பிரச்சனையா? வீடு நாம் தான் இருக்கிறதில்ல, பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்தி சின்னதுறையும் முன்னாடி எடுத்து நிறுத்துறேன். ஃப்ரீயா இருடி. எல்லாமே ஒரே டைமா முழுகி போட்ட மாதிரில இருக்கிற. எப்படி என்னால ஃப்ரீயா இருக்க முடியும்? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. சின்ன பொண்ணு, உங்க அப்பா கிட்ட அவங்க வந்துதானே ஆகணும். எப்படியோ அவங்க வயலுக்கு வருவாங்கல்ல, அப்ப வந்து எப்படியாவது சின்னத்தோட கிட்ட நம்ம பேசிட வேண்டியதான். பேசிடலாம். ஆனா நீங்க யாரதே தெரியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நீ நினைச்சுன்னு இருக்கிற மாதிரி அவங்களும் நினைச்சுட்டு இருக்கலாம்ல. உன்ன ஆளு அடையாளம் தெரியாததான் பேசாம போயிட்டு இருக்கலாம்ல. அப்படியா சொல்ற? ஆமாண்டி, நீ கொஞ்சம் குழந்தை பொண்ணு மாதிரி அழறத நிறுத்து. சரிடி வசந்தி, உன்னை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு. சின்ன பொண்ணு. ஐயோ உன் அம்மா வந்துட்டாடியா? என்ன போய் மறைஞ்சுக்கிற? கேட்டா இல்லன்னு சொல்லு. சின்ன பொண்ணு, உன்னை எவ்வளவு நேரம் கூட்டு கிடக்குறேன். யாருக்கிட்டே பேசுங்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யார் அது? இல்லம்மா, இங்க யாரும் கிடையாது. நான் தான் சும்மா நின்று கிடக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்ன பாட்டு பாடினியா? போ, உனக்கு நேத்துலது ஒரே பைத்தியம் முடிச்சிச்சு போல. சரி அந்த வசதி வரல. அவகிட்ட வந்தா அவகிட்ட பேசாத. அவளாலதான் உனக்கு நேத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லம்மா, அவளை நான் நேத்துல இருந்து பார்க்கவே இல்லை. நீ என்ன எங்க சத்தம்? என்ன ஏதோ உடையிற மாதிரி இது? எதனா பூனையா இருக்குமா? பூனை தான் எதனா போட்டு உருட்டும். வேற என்ன இருக்க போகுது? இந்த பூனை தொல்லை வர தாங்க முடியல. எதையாவது வாங்கியாந்து வச்சுதான் இந்த பூனைய மாதிரி தீத்து கட்டணும். இன்னைக்கு இந்த பூனைக்கு குடுக்கு போற உதய மட்டும் பாரு. எப்ப பார்த்தாலும் போட்டு எதையாவது உருட்டிக்கிட்டே இருக்குது. அந்த பூனை அடிக்க இந்த கட்டை தான் கரெக்டா இருக்கும். ஏமா வேணாமா, அந்த பூனை பாவம், விட்டுருங்கம்மா. வேணாமா. சின்ன பொண்ணு, இன்னைக்கு அந்த பூனை வாங்க போற உதய மட்டும் பாரு. என்ன தைரியம் தான் என் வீட்லயே வந்து நீ இங்கேயே உருட்டுவ? யாரு வீட்டுல வந்து உருட்டுன்னு உருட்டுற? இந்த வாங்கிக்க. ஐயோ சின்ன பொண்ணு, காப்பாத்து. அடி தாங்க முடியலடி. ஐயோ, வேற உதவாங்க கிடக்குறாளே. நம்பிக்கிட்ட வந்தேன்னு தெரிஞ்சா நம்மள வேற மாத்திருமே. என்ன இது பூனைன்னா மனுஷன் சத்தம் கேக்குது? ஐயோ எம்மா, அடின்னு வெளுத்து புட்டாலே. ஏண்டி வசந்தி நீயா?
அட கடவுளே, நேரா நின்று இருந்தாலும் இந்த உதவி வாங்கியிருக்க முடியாது. போய் அங்க மறைஞ்சதுக்கு இவ்வளோ அடி தேவைதான். ஏ வசந்தி, நான் உன்னை இந்த பக்கம் வராதன்னு சொன்னேன். பூனையா இருக்கும் 4 அடியில் நிறுத்தினேன். நீ யாருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 4 சேர்த்து போட்டிருப்ப. அடி பாவிங்களா. என்ன சிலம்பி, ஏன் உட்காந்து அழுதுட்டு கிடக்க? ஏன் மாவளே உட்காந்து அழுதுட்டு கிடக்க? என்ன பிரச்சனை? அம்மா, எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலம்மா. எனக்கு சின்னதோர மாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்டி இப்ப சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு வந்தாங்களே அப்பவே சொல்ல வேண்டானே. ப்ளீஸ்மா, எனக்கு இவங்கள பிடிக்கவே இல்லை. எனக்கு சின்னதோர மாமா தான் பிடிச்சிருக்கு. இப்ப வந்து சொன்னா நான் என்ன பண்றது சொல்லு. கருப்பு வாங்க. கருப்பு, என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டை சம்மந்தம் சொல்லிட்டாங்க. நிச்சயம் எப்ப வச்சுக்குதுன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லிட்டு சொல்லு. இப்ப என்ன பண்றது? இவ வேற பிடிக்கலன்னு சொல்றாளே. சரி, எதையாவது பண்ணுவோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த லைஃப்ல இது மாதிரி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ண? என்ன மட்டும் ஏன் இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? ஸ்டெல்லா, என்னாச்சு ஸ்டெல்லா? ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போ ஜானி, நீ போ. என்னாச்சு ஸ்டெல்லா? நேத்து கூட நீ ஆபீஸ்க்கு வரவே இல்லை. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கன்னு தானே கேக்குறேன். நான் தான் ஒண்ணும் இல்ல சொல்றேனே ஜானி. அப்புறம் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டே? நீ போ, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன விரட்டுறதுலே இருக்காது ஸ்டெல்லா. நீ என்ன பார்த்து சொல்லு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லு, நான் போறேன். திரும்பி என் கண்ணை பார்த்து சொல்லு ஸ்டெல்லா, சொல்லு. இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்டெல்லா, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும் ஸ்டெல்லா. நீ இதே மாதிரி விலகி போயிருந்தனா எனக்கு என்ன தெரியும் சொல்லு. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு ஸ்டெல்லா. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன். பிரச்சனையே நீதான் ஜானி. சொன்னா உனக்கு புரியுமா? என்கிட்ட பேசாத ஜானி, என் பின்னாடி வராத. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் ஸ்டெல்லா இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுற? என் உலகமே நீதான், உனக்கு அது தெரியும்ல. ஜானி, என் உலகமே எங்க அப்பா தான். அது உனக்கு தெரியும்ல. இப்ப எங்க அப்பாவே என்ன தப்பா நினைச்சிட்டாரு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜானி, எனக்கு அலைன்ஸ் பாக்குறாங்க. என்ன தனியா விடு, என் பின்னாடி வராத. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன ஸ்டெல்லா சொல்ற? அலைன்ஸ் பாக்குறாங்களா? ஸ்டெல்லா, ஸ்டெல்லா கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும். ஸ்டெல்லா. என்னப்பா, என்னாச்சு? அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, பொண்ணு ஓகேவா? பொண்ணெல்லாம் சூப்பரா இருந்துச்சுமா. பொண்ணு பார்க்க லட்டு மாதிரி இருந்துச்சு. அப்போ பொண்ணு பார்க்க என்ன விட அழகா இருக்குமா? அடச்சே, நீ வேற தங்கச்சி. அந்த பொண்ணு உன்னை விட நல்லாவே இருக்காது. என்னன்னு என்கிட்ட எல்லாரும் மறைக்கிறீங்களா? என்ன விட அழகு தானே. அந்த வயிற்றுல நீ ஏன் கேக்குற? அந்த பொண்ணு நல்லாவே இல்ல. நல்லா பண்ணு மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. என்னன்னு, என்ன பண்ணு மாதிரி இருக்குதா? ஆமாச்சி, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ கும்கிக்கு புடவை கட்டின்னு வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அந்த பொண்ணு பிடிக்கல? அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? யாரு பிடிக்கல அந்த பொண்ணு? ஐயோ, நான் இல்லம்மா. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் பிள்ளைதான் சொன்னாரு, கேட்டுக்கோ. என்னடா சின்னதோர நினைச்சுன்னு இருக்கா? அந்த பொண்ணு ஏன் நல்லா இல்ல? நல்லா தானே இருக்காவ. ஏமா, அந்த புள்ளைய பார்க்க சின்ன புள்ள மாதிரி இருக்குது. அந்த புள்ளையெல்லாம் எனக்கு எப்படிமா மேட்ச் ஆகும்? எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கலமா. அந்த பொண்ணு எனக்கு தேவையே கிடையாது. என்ன விட்டுருங்க. பாத்தீங்களாங்க, என்ன அவ இப்படி பொறுப்பே இல்லாத பேசிட்டு போறா? நீங்க மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? என்னையா இப்படி மறைக்கிற? நீ அவனை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்றான்னு. எனக்கு ஏதோ தப்பா படுதுங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவன் ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு கிடக்கா. பாத்துக்கோங்க. அடிச்சே, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. எதனா பொண்ணுக்குன்னு பார்க்க வந்தாலே என் மனசு கடந்து அடிச்சுக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் எல்லாம் நானும் ஒரு பொண்ணு இங்க வந்து விளையாடுற மாதிரி பேசுன மாதிரி ஏதேதோ தோணுது. அவன் ஒருவேளை வந்திருப்பனோ? அந்த பொண்ணு யாரா இருக்கும்? எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த ஊரா தான் இருக்கும். கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நம்ம தேடி கண்டுபிடிப்போம். பூனையே இங்க வா. நான் வந்ததுல இருந்து இந்த பூனை என்னையே பார்த்துட்டு இருக்கு. சமத்து பொண்ணு, உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா பரிதாபமா இருக்குது. ஆமா, நீ யாரு வீட்டுல இருக்க? உனக்கு யாருமே கிடையாதா? ஐயோ பாவம், இந்த பூனைய பார்த்தா எனக்கே அழுகழுகையா இருக்கு. சரி வா, உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டின்னு போறேன். அங்க வந்து நீ சமத்தா இருக்கணும், சரியா? வா போவோம். என்னப்பா, நம்ம வந்தாச்சு, இங்க யாரையுமே காணாமே. எது நம்ம வயலுன்னு தெரியலையே. சின்னதோர, இங்க இருந்து நம்ம கண்ணு கட்டின தூரம் எங்கெங்க பச்சை பசேனுக்குதோ அது எல்லாமே நம்ம வயலு தான். நம்ம நஞ்ச புஞ்சன்னு நிறைய போட்டிருக்கோம். வாவ், அப்படியா? சூப்பர்மா சூப்பர். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிற ராதிகா, உனக்கு எவ்வளவு போட்டோ வேணுமோ எடுத்துக்கோ. ஆமா, இங்க என்ன யாரையுமே காணா. இதுக்கு மேல வண்டி போவாது. எப்படி வழி போறதுன்னு தெரியலையே. ஆமா, அதுதான் ஒண்ணும் புரியல. யாராச்சும் வருவாங்க, அவங்க கிட்ட வழி கேட்டு போயிடலாம். ஐயோ, இவங்களா? அன்னைக்கு நம்ம இவங்க வண்டியில தானே போய் மோதணும். இவங்க கண்ணுல படாத எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏங்க, அதோ ஒரு பொண்ணு போறா. ஏமா பொண்ணு, கொஞ்சம் நில்லு. ஐயோ, நம்மளதான் கூப்பிடுறாங்க போலயே. திரும்பி பார்த்தோம், அவ்வளவுதான். வழியில போற வம்ப இடுப்புல ஏத்தி விட்ட மாதிரி ஆயிடும். அப்படியே நைஸா கிளம்பிடணும். என்ன இந்த பொண்ணு கூப்பிட போயிட்டு இருக்கா? ஏமா பொண்ணு, ஒன்னதான் கொஞ்சம் திரும்பமா. அச்சச்சோ, நல்லா மாட்டனே. திரும்பி நின்னு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சொல்லுங்கம்மா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உன்னை எங்கேயே நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே. இல்லம்மா, என்னை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இங்க தான் வேலை செஞ்சுன்னு கிடப்பேன். நான் வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. வேற எங்கேயும் என்ன பார்த்துருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த குரலை நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. இல்லைங்க, என்ன என் குரலை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன் நானு. ஆமாம்மா, நானும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அட கடவுளே, இது என்ன வம்பா போச்சு? இவங்க எங்க வந்திருக்காங்க? தெரிஞ்சா அவ்வளவுதான். சின்னதோர வேற வந்திருக்காரு. சின்ன பொண்ணுகிட்ட வேற போய் சொல்லணும். சின்ன பொண்ணுகிட்ட சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஏமா பொண்ணு, நான் மாட்டீங்க கேட்டுட்டு கிடக்க. நீ என்ன தனியா அங்க போல
புலம்பிட்டு கிடக்க? இல்லங்க, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஆமா, நான் வேற எதுக்காக கூப்பிட்டேனே கேக்கல பாரு. சரி, இங்க முனியாண்டி விட்டு வயல்லாம் எங்கமா இருக்குது? முனியாண்டி விட்டு வயல கேக்குறீங்க? தோ இருக்குது பாருங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சுன்னு போக வேண்டியதான். முனியாண்டி விட்டு வயல் இது பூராவே அவங்களுக்கு தான். அது தெரியும். முனியாண்டி எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவரை பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு தெரியும். வாங்க, நான் அங்கதான் போறேன். என் கூடவே வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க, எல்லாரும் வாங்க. இந்த பொண்ணு பின்னாடியே நம்ம நடந்து போவோம். எப்படியாவது இவங்களை கூட்டின்னு போய் அங்க விட்டுற வேண்டியதுதான். செல்லத்தாயி, எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்குது பாத்துக்கோ. உங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கும். பேசாத வாய் முடிக்கணும். வாங்க இங்க பாருங்க. அங்க போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நல்லா விசாரிக்கணும்னு உட்காந்துக்குன்னு பேசிட்டு கிடக்காதீங்க. இந்த நிலத்தெல்லாம் எப்படி நம்ம கிட்ட திருப்பணுமோ திருப்புங்க. சரிம்மா, நிலத்தெல்லாம் திருப்புவோம். என்ன தம்பி, நீ என்ன வேலை செய்கிற? நோஞ்சா மாரி தூக்கிட்டு வந்திருக்க. உன்ன மாதிரி வயசுல எல்லாம் நாங்க எப்படி தூக்கின்னு வருவோம் தெரியுமா? இல்லங்க ஐயா, ரொம்ப கணக்கணக்குது. அதான் கொஞ்சம் பொறிமா தூக்கி போலான்னு தூக்கி போறேன். என்னத்த பொறிமா தூக்கின்னு போய்கிட்டு இருக்கிறது நாளைக்காய் உண்ணாத வச்சுக்கின்னு நவுந்து தான் நந்துனுக்கிற. சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. என்னதான் இந்த காலத்து பசங்க எல்லாம் வேலை செய்யுதோ, சும்மாவா ஏனாமா ரூபா கொடுத்துக்கின்னு உட்காந்து கிடக்க. வாங்கம்மா, இவர்தான் முனியாண்டி, இந்த தோட்டத்துக்கே சொந்தக்காரரு. என்ன, இந்த தோட்டத்துக்கு அவர் சொந்தக்காரரா? ஏமா வசதி, டைம் என்னாவது? நீ இப்பதான் வேலைக்கு வந்துட்டு கிடக்க. இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு வந்தா நீ வேலைக்கும் வரத்தல ஒண்ணுக்கும் வரத்தல வீட்டுக்கு கிளம்பு. கொல்லிக்காரே, உங்களை தேடிதான் இவங்க வந்தாங்க. அவங்களை இட்டுன்னு வரதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. என்ன தேடி யார் வர போறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க. நீங்களே பாத்துக்கோங்க. நண்பா, நீயா? நண்பா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? ஆமா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, உன் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? ஆள் அடையாளமே தெரியல. ஃபுல்லா மாறிட்ட போ. நீ மட்டும் என்னடா ஆள் அடையாளமே சுத்தமா தெரியல. அப்படியே எல்லாமே மாறிட்ட. மாமா தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேமா? நான் நல்லா இருக்கேனே. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் நல்லாதாமா இருக்காங்க. பரவாயில்லையே, 2 பசங்களும் ஆள் அடையாளமே சுத்தமா தெரியல. அப்படியே மாறிட்டாங்க. ஆமாண்ணே, பசங்களுக்கெல்லாம் வயசு சரி போச்சுல, அதான் ஆள் அடையுமே தெரியல, மாறிட்டாங்க. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. சரி, என்ன இப்போ திடீர்னு எல்லாரும் வந்துட்டீங்க ஊர்ல இருந்து? என்ன விஷயம்? ஏனே, ஊர்ல இருந்து எல்லாரும் திடுப்புன்னு வரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லம்மா, குடும்பத்தோட வந்திருக்கீங்களே இத்தனை வருஷம் கழிச்சு, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். நம்ம சின்ன துறைக்கு இருக்க வயசாகுதுல்ல, அதான் ஏதாவது பொண்ணுக்குன்னு இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா போச்சு. பாருங்களேன், நீங்களும் எதனா பொண்ணுக்குன்னு இருந்தா பார்த்து சொல்லுங்க அவனுக்கு. எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எதனா இருந்தா முடிச்சு கொடுவோம். சரிம்மா தங்கச்சி, சரிம்மா. வாங்க எதனா சாப்பிடுங்க. வெயில்ல இருந்து அங்க இருந்து கலப்பா வந்திருப்பீங்க, எதனா சாப்பிடுங்க. டேய் தம்பி. என்னங்க ஐயா கூப்பிட்டீங்களா? தம்பி, எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொடு. வாவ், இங்க சூப்பரா இருக்குது. இதையும் ஃபுட் எடுத்துக்கலாம். இந்தாங்க, எல்லாரும் வயிறம்ப இளநீ குடிங்க. ஓ, ஏன்னா நம்ம இளநியா இது சாப்பிடறதுக்கே சூப்பரா இருக்குது. பரவாயில்லடா, வயலெல்லாம் ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க. பூரா பாக்குறதுக்கு பச்சை பசேர்னு இருக்குது எல்லாம். ஆமாண்டா மையாண்டி, என்ன பாத்துக்க சொல்லி கொடுத்துருக்க நிலத்தை பூரா. நான் எப்படி வச்சிருப்பேன்னு சொல்லு. பொண்ணு மாதிரி பாத்துக்க மாட்டேன். எங்க கேளுங்க, நான் பயிர் வைக்க போறேன், நிலத்து பூரா குடுங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. தங்கச்சி என்ன சொல்லுதுடா? முதுகு பின்னாடி எது பேசுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நம்ம இருந்தா கூட இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டேன். அண்ணனா இருக்கோ ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்றா. நான் பாவி மனுஷா, நான் என்ன அப்படியா சொன்னேன்? நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன். அந்தி மேக காத்து வழியா வந்துச்சா சொல்லு. வந்துச்சே சின்ன பொண்ணு. என்னடி வசந்தி, என்ன வந்துச்சு? சின்ன பொண்ணே, நீ வந்துச்சான்னு பாடுன. ஆனா அங்க வந்துடுச்சு. என்னடி, என்ன வந்துச்சு வசந்தி? என்ன வந்துச்சுன்னு சொல்லி நிக்கிற? ஒண்ணு இல்லக்கா, சும்மா சொல்லிட்டு கிடந்தேன். ஐயோ, இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஊர் பூரா டம்மர் அடிச்சிட்டு வந்துருவா. சின்ன பொண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன தோரை வந்திருக்காரு. என்னடி சொல்ற? சின்ன தவிர இங்க வந்திருக்காரா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, அவங்க எல்லாரும் உங்க அப்பா கிட்ட தான் நின்னு பேசிட்டு கிடக்காங்க. அப்படியே சொல்ற? சரி, வாடி போய் பாப்போம். வசந்தி, நீ சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாடி ஓடி போய் பாப்போம். அதுக்கு தானே வந்திருக்கேன், வா போவோம். என்ன இவளுங்க இப்படி ஓடுறாளுங்க 2 பேரும் சேர்ந்துக்குன்னு? சரிடா நண்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன்டா இருந்து சாப்பிட்டு போங்க, வாங்க வீட்டுக்கு. இல்ல, நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வர. இப்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிம்மா தங்கச்சி, சரி பார்த்து போயிட்டு வாங்க. எங்கடி வந்திருக்காங்க? என்ன நீ இங்கதான் சுத்தி வந்து நிக்கிறியா? உன்ன நீ போய் வேலை செய்யலையா? இல்ல அங்கிள், நான் சும்மா தான் இங்க வந்தேன். இதோ போயிடுறேன். எப்ப கேட்டாலும் சும்மா வந்து நிக்கிறேன். அப்ப நீ வேலையே செய்யறது கிடையாது போல. ஐயோ, நான் போறேன்டி, நீயே பேசி அதை நான் சமாளிச்சுக்கிடி. சின்ன பொண்ணு, நாளையில இருந்து அந்த பொண்ணை வேலைக்கு கூட்டாராத. இந்த பொண்ணு வேலையே செய்யற மாதிரி தெரியல. அப்ப நான் பாக்குறப்பெல்லாம் எங்கேயாச்சும் சுத்திட்டு தான் கிடக்கு. சரிப்பா, நான் கூட்டார மாட்டேன். யாருப்பா அது? யார்கிட்டயே பேசிட்டு இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு? அதுவாமா, அது என் ஸ்நேகித. அவன் தான் என்னோட உயிர் ஸ்நேகிதன். இந்த நிலத்துக்கெல்லாம் அவன் தான் சொந்தக்காரன். அப்படியாப்பா? அவங்க ஏதோ போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தோட வந்து கொல்லி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்மள பாத்துட்டு போறதுக்காக வந்தாங்க. அப்புறம் என்னடா பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன பண்றது, அவங்க ஊர்ல இருக்கும்போது இந்த நிலத்தெல்லாம் பார்த்து நம்ம தான் பயிர் வச்சுட்டு கிடந்தோம். இப்போ அவங்க வந்துட்டாங்க. நிலத்துக்குள்ள திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ, அப்படியா? சரி விடுங்கப்பா. என்ன எப்படியா இருந்தாலும் அவங்க நிலம் தானே, கேட்டா கொடுத்துதான் ஆகணும். ஆமாமா, அதான் நானும் பாத்துட்டு கிடக்கேன். சரி நீ போ, அங்க எல்லாரும் வேலை செய்யறாங்களான்னு பாரு. நல்லா சுத்திட்டு தான் கிடக்காங்க, நீ போய் பாரு போ. சரிப்பா, நான் கிளம்புறேன். சின்ன தோரையை பார்க்கலான்னு வந்தேன். என் நேரம் அவனை பார்க்கவே முடியல. எப்படியும் மறுபடியும் இங்க வருவான்ல. அப்படி வரலைன்னா நம்மளே தேடி போய் சீக்கிரமா பாத்துட வேண்டியதுதான்.